அமேசான் பிரைம்ல ஒரு சைக்கோ த்ரில்லர் மூவி ஒண்ணு பார்த்தேன். ஏன்டா அந்த படத்த பார்த்தோம்னு ஆகிப்போச்சு. எல்லாரும் அந்த படத்துல ரொம்ப ஹைப் பண்ணியிருந்தானுங்க. சரி இந்த படத்த போய் நம்ம பார்ப்போம்னு சொல்லிட்டு போய் பார்த்தா, ஒரு சைக்கோ கொலையாளி அவனுக்கு அன்னைக்கு நைட் தூக்கு தண்டனை போட போறானுங்க. தூக்கு தண்டனை போடும்போது மனநல மருத்துவர் அந்த சைக்கோ பார்க்க வராப்புல. அந்த சைக்கோ பார்க்கும்போது நான் ஒரு 3 கொலை ஒண்ணு பண்ண போறேன் அப்படின்னு ஒரு ஒரு கட்டத்துல ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு வைக்கிறாப்புல. அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்னென்ன அப்படின்னு ஒரு கான்செப்ட் போட்டு வச்சிருக்காங்க. டேய் மிஞ்சி போனா அந்த படத்துல ஒரு கேரக்டர் மொத்தம் 10 பேர் தான் இருக்கும். படம் பார்க்கறதுக்கு பேசிக்கிட்டே இருக்காங்க, பேசிக்கிட்டே இருக்காங்க, பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. அத தவிர வேற எதுவுமே கிடையாது உள்ள. சை சைக்கோ கொலையாளின்னு சொன்னாங்க. சைக்கோ 3 கொலை பண்ணியிருக்கான்னு சொன்னாங்க. 3 கொலை பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கான்? இந்த கொலை பண்றதும் காட்டல, எதுவுமே நமக்கு சைக்கோவா எதுவுமே நடந்துக்குதுன்னு தெரியல. நமக்கே பாவம் ஏன்டா முன்னாடியா சைக்கோ கொலையாளி அப்படின்னு நமக்கே தோணும். அந்த சைக்கோ கொலையாளி அந்த டாக்டர் உள்ள பேக்ரவுண்ட சொல்லும்போது, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அப்படின்னு அவனுக்கே யோசனை பண்ற மாதிரி அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சம்பவங்களை பார்த்து அவனுக்கும் கொஞ்சம் பயமாயிரும். அந்த சைக்கோ கொலையாளி நமக்கே பார்க்கும்போது ஒரு பக்கம் பாவமாவும் இருக்கு, ஒரு பக்கம் ஏன் இப்படி பேசிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு நமக்கே தோணும். படம் பார்க்கறதுக்கு அவ்வளவா போர் தான் கைஸ் அடிக்கி. படத்துல ஒண்ணுமே கிடையாது. ஒரு ஜெயிலு அந்த 4 செவத்துக்குள்ள ஒரு சம்பவம் நடக்க போகுது. அது என்ன நடக்க போகுது அப்படின்னு இந்த டைரக்டர் போட்டு பார்த்தா இது ஒரு படம் சொல்லி எடுத்து வச்சிருக்காப்புல. படம் 1.5 மணி நேரம் தான் எடுத்து வச்சிருக்கானுங்க. அது குயிக் வாட்சா பார்த்துடலாம். ஆனா தயவு செய்து நான் படத்தை பார்க்காதீங்கன்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா நான் பட்டா நீங்களும் படக்கூடாது, அவ்வளோதான். வேற ஒண்ணுமே கிடையாது. அமேசான் பிரைம்ல இருக்கு, தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. நீங்க படத்தை பார்க்கணும்னு நினைச்சா பாருங்க. இல்லைன்னா எப்படி சொல்றது, நாடகத்தை தான் பார்த்துட்டு போங்கடா அப்படின்னு நமக்கே தோணுச்சு.